ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 2025 நடந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஐடிஐ லெவல் 2ல் கேட்ட கொஸ்டின்ஸில் இருக்க பாலிட்டி கொஸ்டின் சீரீஸில் பார்ட் 2 வீடியோ இருக்கு இல்லையா, அது பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். குடியரசுத் தலைவர் பதவி காலியாக உள்ள போது அந்த பதவியை யார் வகிக்க இயலாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே இது இங்கிலீஷில் பாருங்கள். when the office of the president of India falls vacant, who could act as the president? இங்கிலீஷில் குடியரசுத் தலைவர் பதவி காலியாக உள்ள போது அந்த பதவியை யார் வகிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. தமிழில் யார் வகிக்க இயலாது அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டினில் கான்ட்ரவர்சி இருக்குது அப்படின்னா இங்கிலீஷில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கான ஆன்சரை தான் நம்ம எடுக்கணும். அப்போ ஒரு குடியரசுத் தலைவரோட பதவி காலியாக இருக்குது அப்படின்னா அப்போ துணை குடியரசுத் தலைவர் தான் குடியரசுத் தலைவரோட பதவி வகிப்பார். அப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏல இருக்க 1 only அப்படிங்கிறது தான். எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் நான் வச்சுக்கோங்க. 1969 ஜாகிர் ஹுசேன் இருக்கார் இல்லையா, அவர் குடியரசுத் தலைவராக இருக்கார். அவர் இறந்துறாரு, பதவியில் இருக்கப்பயே இறந்துடுறாரு. அப்போது துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர் வி கிரி அப்படிங்கிறவர் தான். அப்போ துணை குடியரசுத் தலைவர் தானே குடியரசுத் தலைவர் பதவியை வகிப்பார். ஆனால் குடியரசுத் தலைவருக்கான எலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்குது. அதனால நம்ம வைஸ் பிரசிடெண்ட் அப்படிங்கிறது அவரோட பதவியை ரிசைன் பண்ணிடுறாரு. இப்போ குடியரசுத் தலைவரோட பதவியும் வேக்கண்ட்டாக இருக்குது, துணை குடியரசுத் தலைவரோட பதவியும் வேக்கண்ட்டாக இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் யார் குடியரசுத் தலைவர் பதவியை வகிப்பார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்கார்ல, அவர் தான் வகிப்பார். இந்த மாதிரி சம்பவம் 1969 நடந்துச்சு. அப்போ ஜாகிர் ஹுசேன் இறந்துடுறாரு, வி கிரி துணை குடியரசுத் தலைவராக இருக்கார். வி கிரி குடியரசுத் தலைவர் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக அவரோட பதவியை ராஜினாமா பண்ணிடுறாரு. இந்த 2 பதவியுமே வேக்கண்ட்டாக இருக்குது. அப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை இருந்த எம் ஹிதியத்துல்லா அப்படிங்கிறவர் தான் பிரசிடெண்ட்டாக பதவி வகித்தார். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். இது ஒரு மேட்சஸ் ரிலேட்டடான கொஸ்டின். ஒரு பக்கம் குழுவின் பெயர் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் அமைக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க எல்லாமே எது ரிலேட்டட் அப்படின்னா தேர்தல் சீர்திருத்தங்களுக்காக போடப்பட்ட கமிட்டி தான் கீழே கொடுத்துருக்க எல்லாமே. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பாருங்கள். இந்திரஜித் குப்தா கமிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்திரஜித் குப்தா கமிட்டி 1998 போட்டிருப்பாங்க. நல்லா நான் வச்சுக்கோங்க, இந்த கொஸ்டின் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்திரஜித் குப்தா கமிட்டி எப்போ போட்டிருக்காங்கன்னு நிறைய கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இந்திரஜித் குப்தா கமிட்டி 1998 போட்டிருப்பாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். தார்ஹுந்த் குழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, தார்ஹுந்த் குழு எப்போ போட்டிருப்பாங்க 1974. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 3 அப்படிங்கிறது கரெக்டு. வீரப்ப மொய்லி குழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, வீரப்ப மொய்லி குழு அப்படிங்கிறது எப்போ போட்டிருப்பாங்க அப்படின்னா 2007 போட்டிருப்பாங்க. அப்போ 3க்கு 4 அப்படிங்கிறது கரெக்டு. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். டாங்கா குழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, டாங்கா குழு எப்போ போட்டிருப்பாங்க அப்படின்னா 2010 போட்டிருப்பாங்க. அப்போ 4க்கு 1. இப்போ அந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்க 2, 3, 4, 1 அப்படிங்கிறது தான். எக்ஸ்ட்ரா நான் வச்சுக்கோங்க. தேர்தல் மற்றும் தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடக்கூடியது எது அப்படின்னா பார்ட் 15 தான் தேர்தல் மற்றும் தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடுகிறது. அதில் ஆர்டிக்கிள் 324 329 வரைக்கும் தேர்தல் மற்றும் தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடுகிறது. கொஸ்டின் 3 பாருங்கள். தகவல் அறியும் உரிமையின்படி பின்வருவனவற்றுள் சரியான கூற்றை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு பாருங்கள். தகவல் அறியும் உரிமை சட்டம் 31 பகுதிகளை உடையது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு தான். தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் 31 செக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது, 2 ஷெட்யூல் அப்படிங்கிறது இருக்குது. தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது 2005 அக்டோபர் 12 கொண்டு வந்திருப்பாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு கீழே தான் மத்திய தகவல் ஆணையமும் சரி மாநில தகவல் ஆணையமும் சரி வரும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் 31 செக்ஷன் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். தகவல் அறியும் உரிமை சட்டம் 2015 அமுலாக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. அது தவறு. ஏன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது 2005 அக்டோபர் 12 கொண்டு வந்திருப்பாங்க. அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ராங்கு. தேர்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். தகவல் அறியும் உரிமை சட்டம் 2 அட்டவணைகளை உடையதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் 2 ஷெட்யூல் இருக்குங்கிறது கரெக்டு. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, செகண்ட் ராங்கு, தேர்டு கரெக்டு. ஃபோர்த்தில் பாருங்கள். தகவல் என்பதற்கான விளக்கம் பகுதி 3Fல் விளக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட் ராங்கு. தகவல் என்பதற்கான விளக்கம் அப்படிங்கிறது செக்ஷன் 2Fல தான் விளக்கியிருப்பாங்க, 3F கிடையாது. அப்போ சரியான கூற்று அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் தேர்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு, 2, 4 தவறு. அப்போ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது.
கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். பின் வருவனவற்றுள் சரியான இணையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். தேசிய மனித உரிமை ஆணையம் 1993 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். தேசிய மனித உரிமை ஆணையம் அப்படிங்கிறது 1993 அக்டோபர் 12 கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அதே மாதிரி மாநில மனித உரிமை ஆணையம் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 1997 ஏப்ரல் 17 அதில் கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க மத்திய தகவல் ஆணையம் 2004 அப்படிங்கிறது தவறு. ஏன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 அக்டோபர் 12 கொண்டு வந்திருப்பாங்க. அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு கீழே தான் மத்திய தகவல் ஆணையம், மாநில தகவல் ஆணையம் ரெண்டுமே வரும். அப்போ மத்திய தகவல் ஆணையமும் சரி, மாநில தகவல் ஆணையமும் சரி 2005ன்னு தான் வரும். 2004ங்கிறது தவறு. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங்கு. தேர்டு பாருங்கள். மத்திய விசாரணை ஆணையம் 1964ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். சிபிசி கமிஷன் அப்படிங்கிறது 1964 சந்தானம் கமிட்டி பரிந்துரையின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்டு ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது கரெக்டு தான். ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். தேசிய மகளிர் ஆணையம் 1991ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் ராங்கு. ஏன்னா நேஷ்னல் கமிஷன் ஃபார் விமென் அப்படிங்கிறது 1992 தான் கொண்டு வந்திருப்பாங்க. நமக்கு சரியான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, தேர்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அப்போ 1 and 3 கரெக்டு. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது அந்த கொஷினுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது ஒரு மேட்சஸ் ரிலேட்டடான கொஷின். எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகள் இருக்கு இல்லையா. 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. இப்போ 6 அடிப்படை உரிமைகள் தான் இருக்குது. அதில் சமய உரிமை அப்படிங்கிறது வரும்ல. ஆர்டிக்கிள் 25லேருந்து 28 வரைக்கும் அதுலேருந்து தான் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். சமய உரிமை. சமய உரிமை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் அப்படிங்கிறது எது அப்படின்னா ஆர்டிக்கிள் 25 தான். ஆர்டிக்கிள் 25 அப்படிங்கிறது எந்த ஒரு சமயத்தையும் பின்பற்ற மற்றும் பரப்ப உரிமை உண்டு. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 3 அப்படிங்கிறது கரெக்டு. செகண்ட் பாருங்கள். சமயம் பற்றிய பொருட்களை நிர்வகிக்கும் உரிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அதுக்கு ஆர்டிக்கிள் 26 அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஆர்டிக்கிள் 26 எதை சொல்லும் அப்படின்னா மத நிறுவன சொத்துக்களை நிர்வகிக்கும் உரிமை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கிள் 26. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 4ங்கிறது. தேர்டு பாருங்கள். தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் சமய மேம்பாட்டிற்கான வரி விதிப்பு கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அது வந்து எதை சொல்லும் அப்படின்னா ஆர்டிக்கிள் 27 அப்படிங்கிறது. அப்போ தேர்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு 2 அப்படிங்கிறது. ஆர்டிக்கிள் 27 அப்படின்னா மத நிறுவன சொத்துக்களுக்கான வரி நீக்கம் அதை பற்றி சொல்லக்கூடியது. ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். கல்விக்கூடங்களில் சமபோதனை கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டுக்கு 1 அப்படிங்கிறது. அதாவது ஆர்டிக்கிள் 28 அப்படிங்கிறது. ஆர்டிக்கிள் 28 அப்படின்னா பொது கல்விக்கூடங்களில் மதசார்பற்ற தன்மையை கடைபிடித்தல் அப்படிங்கிறத சொல்ல தான் ஆர்டிக்கிள் 28. அப்போ ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டுக்கு 1 அப்படிங்கிறது கரெக்டு. இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது 3, 4, 2, 1 அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது ஒரு அசஸ் அண்ட் ரீசன் ரிலேட்டடான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. மைய மக்கள் நீதிமன்றம் ஒரு தலைவரையும் 8 உறுப்பினர்களையும் உள்ளடக்கியதாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அசஸன் அப்படிங்கிறது கரெக்டு தான். ஏன்னா லோக்பாலில் வந்து ஒரு தலைவர் ப்ளஸ் 8 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அப்போ அசஸன் அப்படிங்கிறது கரெக்டு. ரீசன் பாருங்கள். மைய மக்கள் நீதிமன்றத்தில் 50% உறுப்பினர்கள் நீதித்துறை உறுப்பினர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ரீசன் அப்படிங்கிறது கரெக்டு. லோக்பாலில் மொத்தம் 8 உறுப்பினர்கள் இருக்காங்க. 8 உறுப்பினர்களில் 50% பேர், அதாவது 4 பேர் நீதித்துறை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. மீதி 50% பேர், மீதி 4 பேர் நீதித்துறை சாராத உறுப்பினர்களாக இருப்பாங்க. அசஸன் அப்படிங்கிறது கரெக்டு தான். ரீசன் அப்படிங்கிறது கரெக்டு தான். ஆனால் ஆர் என்பது ஏயினுடைய சரியான விளக்கம் அல்ல அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். எக்ஸ்ட்ரா டேட்டா நான் வச்சுக்கோங்க. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் அப்படிங்கிறது 2013 தான் கொண்டு வருவாங்க. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்போ அப்படின்னா 2014 ஜனவரி 16 தான் இந்த சட்டம் அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்படும். லோக்பால் லோக் ஆயுக்தா அப்படின்னா என்ன அப்படின்னா லோக்பால் என்பது பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் இருப்பாங்க இல்லையா. பாராளுமன்ற உறுப்பினர்களோ இல்லை மத்திய அரசு பணியாளர்களோ ஏதாவது தவறுகள் பண்ணுறாங்க, அந்த ஊழல் சம்மந்தப்பட்ட தவறுகள் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அவங்கள விசாரிக்கிற அமைப்பு தான் லோக்பால். அதே மாநிலத்தில் இருக்க சட்டமன்ற உறுப்பினர்களோ மாநிலத்தில் இருக்க கவர்மெண்ட் அதிகாரிகளோ ஏதாவது தவறு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள விசாரிக்கக்கூடிய அமைப்பு லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது. மத்திய அளவில் லோக்பாலும் மாநில அளவில் லோக் ஆயுக்தாவும் செயல்படும். லோக்பால் என்ற வார்த்தையை முதலில் வழங்கியவர் யார் அப்படின்னா எல்எம் சிங்கிவி தான். 1963 வழங்கியிருப்பார்.
லோக்பால் மசோதாவை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சாந்தி பூஷன் 1968. பார்ட் 2 வீடியோவில் லாஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இது ஒரு அசஸ் அண்ட் ரீசன் ரிலேட்டடான கொஸ்டின். அசஸ்ன்னு பாருங்கள், குடும்ப பிரச்சனைகளை விரைவாக விசாரித்து தீர்வு காண குடும்ப நீதிமன்றம் நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அசஸன் அப்படிங்கிறது கரெக்டு தான். குடும்ப பிரச்சனைகளை தீர்வு காண்றதுக்காக தான் குடும்ப நீதிமன்றம் நிறுவப்பட்டது. அசஸன் கரெக்டு. ரீசன் பாருங்கள், 1984ஆம் ஆண்டு இந்திய சட்ட ஆணையம் தனது 59வது அறிக்கையினை குடும்ப விவகாரங்களை தீர்ப்பதற்காக பிரத்யேக சட்டத்தை இயற்றுவதற்கான முக்கியத்துவத்தினை இந்திய அரசிடம் சமர்ப்பித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரீசன் அப்படிங்கிறதும் கரெக்டு தான். அசஸன் அப்படிங்கிறது கரெக்டு, ரீசன் அப்படிங்கிறது கரெக்டு. ஆறானது ஏனுடைய சரியான விளக்கம் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ.